ஹலோ गाइस, இப்போ நம்ம தலைவரோட கூலி படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த கூலி படத்துக்கான அந்த தாறுமாறான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம லோகேஷோட டைரக்ஷன்ல ஒரு பயங்கரமான ஆக்ஷன் அதிரடி படமா இந்த கூலி இறங்க போகுது. ஹை பட்ஜெட்ல நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரீசன்ட்டா இந்த கூலி படத்துல இருந்து சிக்கிட்டு வைப் சாங்க தாறுமாறா இறக்கிருந்தாங்க. இந்த சிக்கிட்டு சாங்க ரிப்பீட் மூட்ல கேட்க சூப்பரா இருக்கு. சாங் ரொம்பவே டிஃபரண்டா இருக்கு. நடுவுல ஒரு மெலோடி கலந்த டியூன் வருது. சோ இந்த சிக்கிட்டு சாங்க தியேட்டர்ல பார்க்கறப்ப ஒரு டிஃபரண்டான வைபை கண்டிப்பா கொடுக்கும். இந்த சிக்கிட்டு சாங்க 3 லாங்குவேஜ்ல இறக்கிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல இந்த சிக்கிட்டு சாங் இப்ப அவைலபிள்ல இருக்கு. சாங்க ஹிந்தில அனௌன்ஸ் பண்றப்ப மட்டும் கூலி அப்படிங்கிற டைட்டில மாத்தி மஜ்டூர்னு வச்சிருந்தாங்க. முன்னாடி ஹிந்தி வெர்ஷன்லயே கூலின்னு தான் வச்சிருந்தாங்க. என்ன ரீசன்காக டைட்டில மாத்துனாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே ஹிந்தில கூலி பேர்ல 2 படம் வந்துருச்சு. அமிதாப் பச்சனோட கூலி 80ஸ்ல வந்துச்சு. அத தொடர்ந்து 19ஸ்ல கூலி நம்பர் 1ன்னு ஒரு படம் வந்துச்சு. திரும்ப அந்த டைட்டில ரிப்பீட் ஆக வேணான்னு தான் மஜ்டூர்னு வச்சிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆனா நேத்து ஈவினிங் இந்த கூலி படத்துக்கான ஒரு நியூ போஸ்டரை தாறுமாறா இறக்கிருந்தாங்க. அதுல ஹிந்தி வெர்ஷனை பாத்தீங்கன்னா மஜ்டூர்னு இந்த டைட்டில கூலி தி பவர் ஹவுஸ்னு மாத்திட்டாங்க. சோ இப்ப பேன் இந்தியா ஃபுல்லா கூலிங்கிற பேர்ல தான் இந்த படம் இறங்க போகுது. தெலுங்கு சைடுல இந்த கூலிக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம கிங் நாகார்ஜுனாவும் படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றனால தெலுங்கு சைடுல படத்துக்கு நல்ல ஓபனிங் கிடைக்கும். படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தாலே ரேட்டும் அதிகமா இருக்கும். அதுபடி பார்த்தா இந்த கூலிக்கு 50 கோடி தெலுங்கு சைடுல பேசிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு ஓவர்சீஸ்ல 81 கோடி கொடுத்து கிளைம் பண்ணிருக்காங்க. இது மட்டும் தான் கன்ஃபார்மான அப்டேட். போக போக தான் நமக்கு தெரிய வரும் இந்த கூலி படத்தை எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு கொடுத்து வாங்கிருக்காங்கன்னு தெரியும். நேத்து போட்ட கூலி படத்துக்கான அப்டேட் வீடியோல கன்னட ஆக்டரான உபேந்திராவை பத்தி பார்த்தோம். சோ அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வீடியோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம மலையாளம் ஆக்டரான ஷௌபின் ஷஹீரையும் நாகார்ஜுனையும் பத்தி பார்க்கலாம். ஷௌபின் ஷஹீர் இவர் இந்த கூலி படத்துல தயல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமா வரப்போறாரு. இவரோட போஸ்டரை நல்லா பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா ரத்த கரையோட வாட்சை வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நம்ம ஷௌபின் ஷஹீர் இந்த கூலில ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றாருன்னு. அரங்கம் அதிரட்டும் ப்ரோமோ ஸ்டார்டிங்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மைக்கை எடுத்துட்டு போவாரு. அவர் நடந்து போறப்ப அங்க இருக்கிற லேபர்ஸும் பயந்து பின்னாடி போவாங்க. ஐ திங்க் என்னோட கெஸ் என்னன்னா அங்க இருக்கிற லேபர்ல யாரோ ஒருத்தர் பெரிய தப்பு பண்ணி ஒளிஞ்சு நிக்கிறாரு. அந்த லேபரை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஷௌபின் ஷஹீர் வராருன்னு தோணுது. அனௌன்ஸ்மெண்ட் மைக்கை வச்சு நீயா வந்துட்டீனா உன்னை பொறுமையா கொல்லுவேன், நானா கண்டுபிடிச்சேனா உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் வெறும் ஒரு கெஸ் தான். அந்த மொத்த ஹார்பருமே நம்ம நாகார்ஜுனாவோடது போல இந்த கூலி படத்துல வர எல்லாருமே ரொம்ப சிம்பிளா மிடில் கிளாஸ் மாதிரி தான் இருக்காங்க. நம்ம தலைவரும் ஒரு சிம்பிளான சட்டையும் ஃபேண்டையும் தான் போட்டிருப்பாரு. நம்ம சுருதிகாசனும் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. ஆனா நம்ம நாகார்ஜுனாவை பார்த்தா ரொம்ப ஹை கிளாஸா ராயலா இருக்காரு. போஸ்டர்ல ஸ்டைலா உட்கார்ந்துட்டு வாட்ச் தொடக்கிறாரு. ஹார்பர்ல இருக்கிறப்ப Dress எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா போட்டுட்டு கூலிங் கிளாஸோட ரொம்ப கெத்தா ராயலா இருக்காரு. நம்ம நாகார்ஜுனாட்ட நிறைய பணம் இருக்கு. அதனால தான் அந்த மொத்த ஹார்பருமே நம்ம நாகார்ஜுனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க தான் கோல்டு ஸ்மக்லிங் நடக்குது. அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தங்கத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. அங்க போய் நம்ம தலைவர் எல்லாத்தையும் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டு அந்த தங்கத்து மேலேயே படுத்துட்டு முடிச்சிடலாமான்னு சொல்லுவாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நம்ம தலைவர் அந்த ஹார்பர்ல கூலி வேலை செய்யறாரு. அந்த ஒரு ஹார்பர்ல நம்ம நாகார்ஜுனா ஸ்மக்லிங் பண்றாரு. இத நம்ம தலைவர் தடுக்க நினைக்கிறாரு. சோ அப்ப நம்ம தலைவருக்கும் நாகார்ஜுனாக்கும் முட்டிக்குது. இது மாதிரி இருக்குமோன்னு ஒரு கெஸ்ல தான் சொன்னேன். இதெல்லாம் ஜஸ்ட் வெறும் ஒரு கெஸ் தான். உண்மையிலுமே இதை காட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கூலி படத்துக்கான செகண்ட் சிங்கிள தாறுமாறா இறக்க போறாங்க. மோஸ்ட்லி ஜூலை செகண்ட் வீக் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படியே ஆடியோ லான்ச் ட்ரைலர் நம்மள சும்மா ஹைப் பண்ண போறாங்க. படத்துக்கான ட்ரைலரை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட்ட ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.